அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருந்த அந்த மாதம் ஆடி மாதம் வந்துருச்சு. நம்ம ஆடி மாதம் அம்பிகையை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், தேவிக்கு எந்த மாதிரியான பூஜைகள் இருக்கு, இது அனைத்தையுமே உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும். ஆடி மாதத்தில் அம்பிகையை எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து தினமும் உங்களுக்கு பதிவு கொடுக்க போகிறேன். அதுக்கு முதல் படியாக ஆடி முதல் நாள் அம்பிகையை எப்படி வழிபாடு செய்யணும், தேவியை எப்படி வீட்டுக்கு அடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வழிபாடுகள் எப்படி செய்யணும், என்னென்ன வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, பதிவுக்குள்ளே போகலாமா? எல்லா தெய்வங்களுக்கும் வருஷத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் சிறப்பு நாளாக வரும். அன்னைக்கு நம்ம அந்த தெய்வத்தை பூஜை செய்யும்போது அந்த ஒரு வருடம் நம்ம பூஜை செஞ்ச பலன் கிடைக்கும். ஆனால் தேவிக்கு வருடம் முழுவதுமே சிறப்பு நாள் தான். அதுவும் ஆடி மாதம் 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளில் நீங்கள் என்றைக்கு வேணால் வழிபாடு செய்யலாம். ஆடி 30 நாளுமே வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். தேவிக்கு நம்ம ஊரில் நம்மளோட தெருக்களில் கோயில்களில் விசேஷமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்கும். அதை நம்ம கலந்துக்கிட்டு அம்பிகையோட அருளை பெறலாம். அது கூடவே நம்ம வீடுகளில் எந்த மாதிரி அம்பிகையை வழிபாடு செஞ்சு தேவியோட கருணையை பெறுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ஆடி முதல் நாள் தேவியை எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல ஆடி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/7/2026 வெள்ளிக்கிழமை ஆடி 1 பிறக்குது. அதுவும் ஆடி மாதம் இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில பிறக்கிறங்காட்டி ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இன்றைக்கி இந்த முதல் நாள் நம்ம என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஊர்களுக்கும் ஒரு ஒரு வழக்கம் இருக்குது. இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற வழிபாடு என்னென்னா கலச வழிபாடு. அம்பிகையை எப்படி கலசம் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம். கலசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த எவர் சில்வரை தவிர்த்துட்டு மற்ற எதில் வேணால் நீங்கள் கலசம் வைக்கலாம். செம்பு, பித்தளை, வெள்ளி, இதில் முடியாதவங்க மண் கலயம் இருக்கு இல்லையா, அதில் கூட கலசம் வைக்கலாம். ஒரு தாம்பாள தட்டு எடுத்து அதில் பச்சரிசி பரப்பி இந்த கலயத்தில் மண் கலயம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, செம்பு பித்தளை கலயம் எடுத்துட்டிங்கனாலும் சரி, அதில் நூல் சுத்த தெரிஞ்சவங்க நூல் சுற்றிக்குங்க. நூல் சுத்த தெரியாதவங்க கலசத்தோட அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதில் 3 முறை நூல் சுற்றினீங்கன்னா போதும். சுற்றி வச்சுட்டு சுத்தமான தண்ணி, அது கூட மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு நாணயம், இது மட்டும் போடுங்க. நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா கலச பொடி அப்படின்னே விற்பாங்க. அந்த பொடியை வாங்கிட்டு வந்து அதில் போட்டிங்கன்னா இன்னும் மணமாக இருக்கும். அது போட்டுட்டு வேப்பலை கொத்து நல்லா நிறையா கொழுந்தா கொத்து எடுத்துகிட்டு வந்து அதில் போடுங்க. வழக்கமாக கலசத்தை நாம் தேங்காய் வச்சு மூடிடுவோம். ஆனால் ஆடி மாதம் வைக்கிற கலசத்துக்கு மூட தேவையில்லை. அதை அப்படியே அந்த வேப்பலை கொத்து மட்டும் வச்சிங்கனாலே கலசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த பச்சரிசி பரப்பி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தாம்பாள தட்டத்தில் இந்த கலையத்தை வச்சு உங்கள் குலதெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை வணங்கி வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிடணும். தேவியும் உங்களோட குலதெய்வத்தையும் அந்த கலசத்தில் ஆவாகனம் பண்ணணும். மனம் உருகி நீங்கள் வேண்டுதல் வச்சு தெய்வத்தை அழைச்சிங்கன்னா அந்த கலசத்தில் உங்கள் குலதெய்வமும் அம்பிகையும் அமர்ந்து அருள் புரிவாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் 2 விளக்கு வச்சு என்ன நெய்வேத்தியம் படைப்பீங்களோ அதை படைச்சி கலசம் வச்சு முதல் நாள் பூஜையை செய்யலாம். கலசம் வைக்கிறதுக்கு உகந்த நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 4:30 to 5:30 அந்த நேரத்துலேயே வச்சுருங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க 6 to 7:30 அந்த நேரத்துக்குள்ளே கலசம் வச்சு முதல் நாள் பூஜையை செய்யலாம். இது ஒரு வழிபாட்டு முறை. 2வது பார்த்திங்கன்னா, இந்த சேலம், ஈரோடு இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுதல் அப்படின்னு ஒரு வழிபாடு இருக்குது. மகாபாரதத்தில் அரவான் பலி நினைவு கூறுதலாக ஆடி முதல் நாள் தேங்காய் சுடுற வழக்கம் நிறையா வீட்டில் இருக்குது. இந்த மாவட்டங்களில் இருக்குது. அதே மாதிரி தேங்காய் சுட்டு காலையில் 9 to 10:15 வழிபாடு செய்யலாம். அம்பிகையோட படத்து முன்னாடி தேங்காய் சுட்டுட்டு வந்து
அந்த தேங்காயை அப்படியே குச்சியோடு வச்சு வழிபாடு செய்கிற ஒரு வழக்கம் இருக்குது. அந்த வழிபாடு நீங்கள் செய்கிறீங்கனாலும் செய்யலாம். இல்லைங்க, நாங்கள் ஆடி முதல் நாள் படையல் போட்டு தான் வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது அப்படின்னீங்கன்னா, மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ளே நல்ல நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். படையல் போடுறதுனா தேங்காய், பழம், அதுபோக சாமிக்கு வேணுங்கிற விஷயங்களெல்லாம் சமைச்சு இளநீ, பானகம், துள்ளு மாவு இதெல்லாம் செஞ்சு வச்சு பெரிய படையலாக போட்டு வழிபாடு செய்கிற வழக்கம் இருக்குது. அப்படின்னா மதியம் இந்த படையல் போட்டு நீங்கள் அம்பிகையை வழிபாடு செய்யலாம். இது ஒரு முறை. இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் சாதாரணமாக இப்போ வழிபாடு செய்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நீங்கள் என்ன வழிபாடு செய்வீங்களோ அது செஞ்சாலே போதும். அம்பிகை படத்தை முதல் நாளே எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சு 2 நெய் தீபம், அதுவும் மண் அகல் விளக்கில் வச்சா போதும். நெய் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் வைக்கலாம். ஆனால் 2 தீபத்துக்கு அவ்வளோ நெய் தேவைப்படாது. 2 நெய் தீபம் ஏற்றி வச்சு வழக்கமாக அம்பிகைக்கு என்ன செய்வீங்களோ அதுவே செஞ்சு மலர்கள் சாத்தி உங்களால் என்ன நெய்வேத்திய முடியுமோ அதை செஞ்சு வைக்கலாம். ரொம்ப சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் முதல் நாள் பச்சை மாவு செஞ்சு வைக்கலாம், இல்லை துள்ளு மாவு இடித்து வைக்கலாம், பானகம் செஞ்சு வைக்கலாம். இதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஆடி மாதத்தில். அதனால் அது செஞ்சு, இல்லை கூழ் காய்ச்சி வழிபாடு செய்யலாம். இதை நெய்வேத்தியமாக அம்மனுக்கு செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். வழக்கமாக வீட்டில் என்ன பூஜை செய்வீங்களோ அதுவே செய்யலாம். தீப தூப நெய்வேத்தியம் காமிச்சு பூஜையும் முடிச்சுக்கலாம். இது சாதாரணம். இப்போ உங்களுக்கு நான் 4 வழிபாடு முறை சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது வழக்கமோ அந்த வழிபாட்டு முறையை செஞ்சீங்கனாலே போதும். தேவியோட கருணை முழுசாக கிடைக்கும். ஆடி முதல் நாள், அதுவும் வெள்ளிக்கிழமையில் வரங்காட்டி நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சீங்கனாலும் அம்பாள் மனசார ஏற்றுக்குவா. இதில் நமக்கு முக்கியமாக தேவையான விஷயம் ஒன்று தான், அன்பு. அம்பாள் மேலே நீங்கள் வச்சுருக்க அன்பு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பூஜை எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் தேவி ஏற்றுக்குவா. சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறவங்க உங்களால் முடிஞ்சதை 4 ஏழை எளிய மக்களுக்கு அம்பிகைக்கு செஞ்சதை தானமாக கொடுக்கலாம். இல்லை எளிமையாக தாங்க முடியும் அப்படிங்கிறவங்க கடைசியாக சொன்ன வழிபாட்டு முறை செஞ்சு அம்பிகையை வழிபாடு செய்கிறதே ரொம்ப விசேஷம். இதில் தேவியை வழிபாடு செய்கிறதுக்கு மந்திரங்கள் வேணும் அப்படின்னா அபிராமி அந்தாதியில் வர 100 பாடல்களையுமே படிக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களால் அதை பாட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க படிங்க. பொறுமையாக அம்பாள் முன்னாடி உட்காந்து எடுத்து கூட்டி படித்தாலும் பரவாயில்லை. பொறுமையாக 100 பாடல்களையுமே படிக்கலாம். இல்லை சமஸ்கிருத மந்திரங்கள் எங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இல்லைங்க அது முடியாது அப்படிங்கிறவங்க வழக்கமான அபிராமி அந்தாதி பாடல்களை பொறுமையாக உட்காந்து படிங்க. ஒரு அவசரமுமே இல்லை. முதல்ல பூஜைகளுக்கு அவசரப்படாதீங்க. பொறுமையாக எந்த அளவுக்கு அந்த பூஜையை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது சிறப்பாக இருக்கும். ஆடி முதல் நாள் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும், அம்பிகையை எப்படி வீட்டுக்கு அழைக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் முழு பதிவுமே கொடுத்துருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும். இது கூடவே ஆடி மாதங்களில் வர ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு, அது மட்டும் இல்லாமல் ஆடி பூரம், இந்த மாதிரி நாட்களில் எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த பதிவுகளில் தெளிவாக கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் உங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் அதுக்கான பதில்கள் கொடுக்குறேன். இந்த ஆடி மாதத்தில் அம்பிகையை மனதார வழிபாடு செஞ்சு நம்மளோட பிரச்சனைகள் அனைத்துக்குமே தீர்வு கிடைச்சி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை எல்லாத்துக்குமே கிடைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. தேவியோட அருளால் எல்லாத்துக்குமே நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும்னு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.